நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் கழிச்சு, நம்மளுடைய மணியனு சந்தையில வீடியோ எடுக்கலான்னு நான் போயிருந்தேங்க. அங்க போனதுக்கு அப்புறமா எனக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருந்தது. காரணம் என்னன்னா, வாங்குறவங்களும் சரி, விக்கிறவங்களும் சரி, ரொம்ப ரொம்ப கம்மியாவே வந்திருந்தாங்க. இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தமே ஒரு 15 கடைக்குள்ள தான் இருக்குங்க. இதெல்லாம் வந்து விக்கி அவங்க கடையில ஜோடி வந்து ரூ. 1000ன்னு கினி பிக் குடுத்துட்டு இருந்தாருங்க. அதேபோல மீன்கள் எப்பயும் போலவே கொண்டு வந்திருந்தாருங்க. சூப்பரா இருந்தது எல்லாமே. பாக்கெட் வந்து ரூ. 120 ரூ. 150 வரைக்குமே வந்து குடுத்துட்டுருக்கிறேண்ணா அப்டின்னாங்க. அது மீன்களுடைய எண்ணிக்கைய பொறுத்து நான் குடுத்துட்டுருக்கிறேண்ணா அப்டின்னாங்க. கப்பி பீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 80லேருந்து ரூ. 100 வரைக்குமே இருக்குதுண்ணா அப்டின்னு சொல்லியிருந்தாங்க. உங்கள்ல யாருக்காவது வேணும் அப்டின்னீங்கன்னா, விக்கினுடைய நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுக்குறேன் விக்கிங்கிற பேர்ல. அந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா, அவர் வந்து மீன்கள்லாம் வந்து டிரான்ஸ்போர்ட்டும் பண்றாரு. இவரு பார்த்தீங்கன்னா, மீன்களோட விலை மிக மிக குறைந்த விலையில குடுக்கறதுனால, நெறைய பேர் வந்து இவர தேடி வந்து வாங்குறாங்க. நெறைய மாவட்டங்களுக்கும் டிரான்ஸ்போர்ட்டும் பண்ணிட்டுருக்காரு. உங்கள்ல யாருக்காவது வேணும்னாலும் நீங்க கேட்டு வாங்கிக்கலாங்க. அதுக்கு அடுத்ததா நான் போனது வந்து பார்த்தீங்கன்னா, இவரு வந்து ஹோமரு, லைனு எல்லா வகையான புறாக்களுமே நான் வச்சிருக்கிறேங்க அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாரு. சாதா புறாவும் வச்சிருக்காரு. சாதா புறா வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 300ங்கிற விலையில குடுக்கலாங்க அப்படின்னாங்க. அதேபோல லைன் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 800ங்கிற விலையில குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. பார்க்கறதுக்கு புறாக்கள் எல்லாமே நல்லா இருந்தது. இவரு வண்டியிலேயே வந்து வித்தியாசமான முறையில கூண்டுல அமைச்சு கொண்டு வந்திருந்தாருங்க. அதுக்கு அடுத்தா பார்த்தீங்கன்னா, இவங்களும் வந்து பக்கத்துல ஒருத்தர் கொண்டு வந்திருந்தாங்க. இவரு பக்கத்துல யாருமே இல்ல. அதனால இது என்ன புறா அப்படிங்கிறத என்னால தெரியல. விலையும் கேட்க முடியல. உங்கள்ல யாருக்காவது தெரிஞ்சுச்சுன்னா, இது என்ன புறா அப்படிங்கிறதை கமெண்ட்ஸ்லயுமே எனக்கு சொல்லுங்க. நம்மளுடைய மணியுனர் சந்தை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலை 6 மணியிலிருந்து ஒரு 9 மணி வரைக்கும் தாங்க செயல்படும். அதுக்கு மேல கிடையாது. டைம் முடிஞ்சிரும். அதுக்கடுத்து நான் போனது பார்த்தீங்கன்னா, வேலண்ணன் கடையில. வேலண்ணன் இந்த வாரம் நெறைய புறாக்கள் வந்து குண்டுகள்லயா புறாக்களும் சரி, அதே பேர்ட்ஸுகளும் சரி, எல்லாமே கொண்டு வந்திருந்தாருங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இந்த வாரம் கொஞ்சம் பெரிய கடையாவே வந்து வேலண்ணன் கடை தான் இருந்ததுங்க. அதேபோல கண்ணூரு, சன் கண்ணூர் கூட கொண்டு வந்திருந்தாங்க. உங்கள்ல யாருக்காவது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இவருடைய நம்பர் வேலண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில குடுக்குறேங்க. அந்த நம்பருக்கு நீங்க என்ன புறாக்கள் வேணுனாலும் சரி, பேர்ட்ஸ்கள வேணுனாலும் வாங்கிக்கலாம். விலை குறைவா குடுக்குறதுல அண்ணனும் ஒருத்தர் தாங்க. இவருடைய கடை வந்து பார்த்தீங்கன்னா, சீலநாயக்கன்பட்டி பைபாஸ்ல இருக்குது. அங்க கூட நீங்க போய் கேட்டு வாங்கிக்கலாங்க. அனைத்து வகையான பேர்ட்ஸ்களும், அனைத்து வகையான பேர்ட்ஸ்களுக்கு இல்ல பெட் அனிமல்ஸ்க்கு தேவையான அனைத்து வகையான பொருட்களுமே அவரு கடையில இருக்குதுங்க. விலை நல்லா அனுசரிச்சு குடுக்கக்கூடியவர் தாங்க. பாருங்க எவ்வளோ புறாக்கள் இருக்குது. உங்களுக்கு பிடித்த வண்ணங்கள்ல புறாக்கள் இருக்கு. வேணுங்கிற நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணுங்க. மணிநூல் சந்தைக்கு நெறைய பேர் வந்து வருவாங்க. எப்பயுமே வாங்குறவங்களும் சரி, விக்கிறவங்களும் சரி அதிகமான அளவுல வந்துட்டு இருந்தாங்க. இப்ப என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியல. நாமளும் 2 மாதமா போகாதனால இதனுடைய முழு விவரம் தெரியல. நெக்ஸ்ட் வீக் வேணா நான் வந்து கான்டாக்ட் பண்ணி பார்க்குறேன். கொஞ்சம் சொன்னாங்க டோல்கேட் காசு ரொம்ப அதிகமா இருக்குண்ணா, அதனால விக்கிறதுக்கு அங்க போறதில்ல. அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. ஏன்னா கடைக்கு பார்த்தீங்கன்னா ரூ. 100ங்கிற அளவுக்கு வாங்குறாங்க. 100, 50ன்னு. சின்ன கடைக்கே இருந்தா கூட இன்னைக்கு வந்து ரூ. 100ங்கிற அளவுக்கு வாங்குறாங்க. அதனால நாங்க வீட்டிலேயே வித்துக்கிறோம், WhatsAppலயும் வித்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு அடுத்ததா நான் போனது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய முனிராஜ் அவருடைய கடைக்கு போயிருந்தேங்க. அவர் இந்த வாரம் ஜாவாலாம் கொஞ்சம் நெறைய கொண்டு வந்திருந்தாரு. பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதே மாரி கண்ணூருமே கொண்டு வந்திருந்தாருங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபேன்சி கோழிகளுமே வந்து கொண்டு வந்திருந்தார். பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. மணிநூல் சந்தையிலேயே விலை குறைவா குடுக்குறதுல நம்மளுடைய முனிராஜும் ஒருத்தர் தாங்க. நல்ல பேரம் அதிகம் பேசாம நல்ல ரேட்டே வந்து அவரே ஆஃபர் மாரி குடுத்துருவாருங்க. முன்ன நம்மளுடைய சந்தையில வாரந்தோறும் ஆஃபர்கள்லாம் குடுத்துட்டு இருந்தாரு. முயல் வந்து பார்த்தீங்கன்னா, ஜோடி ரூ. 600 இருக்குதுன்னா, ரூ. 1200 வரைக்குமே இருக்குது அப்டின்னாங்க. அதாவது பெரிய முயலா இருந்துச்சுன்னா ரூ. 1200ன்னாங்க. இந்த ஃபேன்சி கோழிகள்ல தான் அவர் நெறைய வச்சிருந்தாருங்க. வீட்லயுமே நெறைய இருக்கு. கொஞ்சம் கம்மியா கொண்டு வந்திருந்தேன் பார்க்குறது சேலுக்காக அப்டின்னு சொல்லியிருந்தாங்க. உங்கள்ல யாருக்காவது வேணும்னா, மணிராஜ் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்துருக்கேங்க. அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம். அதேபோல இவரும் வந்து பார்த்தீங்கன்னா, ரெகுலரா வந்து மணியனூர் சந்தையில அனைத்து வகையான பந்தய புறாக்களும் சரி, இது கர்ணப்புறாவும் சரி, எல்லா வகையான புறாக்களுமே இவர் ரெகுலரா கொண்டு வந்துட்டு இருக்கிறாருங்க. இவருடைய நம்பர் நான் வாங்கல. ஆனா முனிராஜ் கடைக்கு பக்கத்திலேயே இருக்கு. நீங்க பார்த்து கேட்டு வாங்கிக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.